السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وخذ قلبي بحق سيدنا محمد مصطفى نبي صلى الله عليه وسلم. نحمده نصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اذكروا الله ذكرا كثيرا صدق الله العلي العليم. وقال نبينا محمد مصطفى نبي صلى الله عليه وسلم ذاكرون الله كثيرا ذاكرات أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற உள்ள ரஹ்மான் அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் இந்த ஷஅபான் மாதத்தில் பரக்கத் செய்து வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அப்படிப்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம மக்கள் அனைவரும் பல்வேறு விதமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன்கள் ஓதுகின்றோம், தொழுகைகளில் ஈடுபடுகின்றோம், சதாக்காக்கள் செய்கின்றோம். ஆனால் நம் அவர்களில் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமல் என்று பார்க்கின்ற பொழுது இந்த திக்ர் என்பது நம் அவர்களில் மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன் திருமுறையானில் கூறியிருக்கிறான் அல்லவா, உதுகுருல்லாஹு உதுக்கிரன் கசீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள் என்பதாக சொல்லி இருக்கின்றான். இந்த அதிகம் திக்ர் செய்வது என்பதற்கு எண்ணிக்கையில் ஒரு படி இருந்தாலும் இமாம் பெருமக்கள் சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு கூறி காட்டுகின்றார்கள். இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, சப்தமாகவோ மெதுவாகவோ எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும். இதைதான் அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்வது என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் இது நாள் வரைக்கும் செய்த திக்ர் என்பது எண்ணிக்கை அளவில் அதிகமாக செய்திருப்போம். ஆனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் திக்ர் செய்ய வேண்டும். நமது நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, அந்த நாளில் பூமி தன் செய்திகளை அறிவிக்கும் என்பதாக சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்டார்களாம், பூமி தன் செய்தியை அறிவிக்கும் என்பதாக சொன்னோம் அல்லவா, அது என்ன செய்தி என்று தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்ட பொழுது சஹாபாக்கள் தெரியவில்லை யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்வார்களாம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்களாம், இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் செய்யக்கூடிய நற்காரியங்களை அந்த பூமி என்பது அந்த மறுமை நாளில் சாட்சி கூறுமாம். ஆகையால் நீங்கள் எல்லா இடங்களிலும் திக்ர் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மறுமை நாளில் சாட்சியாக அமையும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆக நாம் எல்லா நேரங்களிலும் திக்ர் செய்வதை என்பதை வழமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பிறர் பார்க்கின்றார்கள் என்பதற்காக நாம் எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது. சூஃபியாக்களில் ஒருவரான உலைல் இப்னு யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், பிறர் பார்க்கின்றார்கள் என்பதற்காக ஒரு நற்செயலை விடுவது என்பது முகஸ்துதி எனவும், பிறர் பார்க்கின்றார்கள் என்பதற்காக ஒரு நற்செயலை செய்வது என்பது சிறுக்கு இணை வைப்பது என்பதும் சொல்லி காட்டுகின்றார்கள். நம் வாழ்நாளில் திக்ரை அதிகப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் பிறர் பார்க்கின்ற நிலைமை அவர்களுக்கு ஏற்படும். அதனால் நம் திக்ரை அதிகப்படுத்தி விடக்கூடாது, நம் திக்ரை குறைத்து விடவும் கூடாது. நாம் எப்பொழுது செய்வதும் போல் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் ரசூலுக்காக திக்ர் என்பதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த ரமலானுடைய காலங்களை பயன்படுத்தி கொண்டு பயிற்சியாக ஆக்கி கொண்டு திக்ரை அதிகப்படுத்தி அதை நம் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.